பணியாற்றி வந்தேன். பல துறைகளில் சித்த மருத்துவத்தில் அதுவும் இப்போ பல துறைகளில் நான் வந்து ஆழ்ந்து வைக்கும் பொழுது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இல்லாததை நான் வந்து ஃபீல் பண்ணேன். தட் இஸ் கனெக்டிவிட்டி. ஏதோ ஒரு பாயிண்ட் இல்லை. அதனால் எல்லாருமே எல்லாத்துக்கும் உழைக்கிறோம். ஆனால் வந்து ஒரு அவுட்புட் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இல்லைங்கிறது ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த சித்த மருத்துவம் கிராமத்தில் வாரியங்காவல் செந்துறை அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பிறகு திருச்சி பிஷப் யூனிவர்சிட்டியில் படித்து அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் பிஎஸ்எம்எஸ் யூஜி கிராஜுவேஷன் செஞ்சுட்டு அப்புறம் எம்டி செஞ்சுட்டு அப்புறம் பிஹெச்டி செஞ்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் அதில் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். நோயாளி வரும்பொழுது ஒரு மருத்துவர் பார்ப்பாரு. ஒரு மருத்துவர் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை என்பதை, என்ன மருத்துவம் தேவை, என்ன தேவை என்பதை அங்கே முடிவு பண்ணணும். அதாவது அவர்கள் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா கேட்டீங்களா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா நேச்சுரோபதி எல்லாருமே வந்து அலோபதி டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு டீமாக நாங்கள் முடிவு பண்ணுவோம். என்ன மருத்துவம் தேவை அவர்களுக்கு முடிவு பண்ணுவோம். அங்கே தான் ஒரு பெரிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் கிடைச்சது. எல்லா மருத்துவமும் இணைந்தால் மட்டுமே தான் முழுமையான ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் கிடைச்சது. அதற்கு விதை போட்டவர் வந்து மலேசியாவில் இருந்து டாக்டர் மகேஸ்வரன் சொல்லி இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசனாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். அவர் தான் அதுக்கு விதை போட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தார். அதில் நான் வந்து ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் பிரைவேட் சைடில். அப்போ அங்கே வந்து டீம் ஆஃப் ஒர்க். அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது நாம சித்தா டாக்டர் இல்லை, நான் ஆயுர்வேத டாக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டாக்டர் நான் என்ன சொல்லணும் எடுத்த உடனே நான் சித்தா டாக்டர் தான் சொல்லுவோம். அங்கே தான் உணர்ந்தது நான் இல்லை, மக்களுக்காக நாங்கள் அத்தனை பேரும் ஒரு ஒருங்கிணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு மருத்துவர் என்பதை ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் ரியலாக ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண ஒரு மருத்துவர். அதன் பிறகு அரசாங்க பணி கிடைச்சது. ரிசர்ச் ஏரியில் வந்து பாண்டிச்சேரியில் பணியாற்றினேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து டிகேடிஎல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்குது, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்மளுடைய ஃபார்முலாவை ஒரு அயல்நாட்டுக்காரங்க வந்து பேட்டர்ன் செய்யும் பொழுது அதை இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து தடை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன பண்ணணும் டாக்குமெண்ட். அப்போ இந்திய அரசாங்கம் அதுக்காக ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு சித்த மருத்துவ ஃபார்முலாவை எல்லாமே கோடிங்காக மாற்றுவோம், எல்லாம் சயின்ஸ் கோடிங்காக மாற்றுவோம். அந்த கோடிங்காக மாற்றின விஷயத்தை திரும்ப ஒரு ஃபைனலாக இன்டர்வியூ சொன்னால் ஒரு 5 லாங்குவேஜ் வந்துடும், 5 லாங்குவேஜ் வந்துடும். ஸ்பானிஷ், ஜப்பான், ஜெர்மன் அப்படின்னு சொல்லி 5 லாங்குவேஜ் வந்துடும். உலகத்துல எந்த இடத்துல யாரு வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் அப்ளை பண்ணாலுமே அடுத்த நிமிஷம் அந்த இரவு இங்க வந்து இந்த அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில் இந்த இடத்துல இந்த ஒரு மூலிகை வந்து ஒருத்தர் பேட்டர்ன் அப்ளை பண்ணிருக்காரு, இது நமக்கு வந்து இந்தியாவை சார்ந்தா சொன்னா நாங்கள் எழுதுவோம், ஆமா இது வந்து எங்களுக்கு இப்படி இருக்குது சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிஎம் ஃபார்மகோபியா கமிஷன் ஃபார் இந்தியன் மெடிசன். இப்போ நம்ம டைபிளாக்லி இந்தியன் ஃபார்மகோபியா அந்த மாதிரி பிசிஎம் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து பணியாற்றினேன். அப்போதான் எனக்கு வந்து முழுமையான உணர்வு கிடைச்சது. அத்தனை மருத்துவர்களும் அத்தனை அந்த ஆயுஷ்குள்ளே ஒரு ஒற்றுமை வேணும், அதையும் தாண்டி வந்து நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை வேணுங்கிற விஷயத்தை உணர்வு போது தான் அதுதான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்புறம் வந்து ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாலிசி லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனில், ஜனாதிபதி பவனில் டாக்டர் அது வந்து பார்த்தீங்க சொன்னால் அமெரிக்காவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் பிரேசிலில், ஸ்ரீலங்காவில், மலேசியாவில் இப்படி பல இடங்களில் பணியாற்றி சுற்றி வளர்ச்சி எல்லா இடத்துலையும் வந்து நான் கடைசியில் கூட ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது. அப்போ என்னுடைய பணிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயுஷ் என்ற மருத்துவம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2500 கோடி பட்ஜெட், 2500 கோடி பட்ஜெட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் 2500 கோடி பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 2000 கோடி வந்து ரிசர்ச்சுக்கே நாங்கள் செலவு பண்ணுறோம். ரிசர்ச்சுக்கே எங்களுடைய பணி என்னன்னா ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் கொடுக்குது. ஃபண்டிங் இல்லை சித்தா ரிசர்ச் கவுன்சில், ஆயுர்வேத ரிசர்ச் கவுன்சில், யுனானி ரிசர்ச் கவுன்சில், ஹோமியோபதி ரிசர்ச் கவுன்சில், யோகா நேச்சுரல் ரிசர்ச் கவுன்சில் 2000 கோடி. இது இப்போ கிடையாது, வருஷமாக கடந்த ஒரு 60-70 ஆண்டு காலமாக ஆராய்ச்சி ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு டிசீஸுக்கு ஆயுஷ்ல இருந்து ஒரு ட்ரக் சேலஞ்சாக கொண்டு கொடுக்க முடியும். சேலஞ்ச் பண்ணி திரும்ப என்ன ஒரு நோய் வந்ததுன்னா அப்புறம் என்ன பண்ணுறோம், ஆயுஷை பின்னோக்கி என்ன பண்ணுறோம், நம்ம ஆராய்ச்சி மேற்கொள்றோம்.
ஃபீல்டு லெவலில் தான் நமக்கு வந்து எங்கேயோ வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இல்லை, ஃபீல்டு லெவலில் கனெக்டிங் பாயிண்ட் இல்லை. அப்படி என்பதை உணர்ந்து இங்கே சென்ட்ரல் ரிசர்ச் கவுன்சிலில் சயின்டிஸ்ட் 4 லெவலில் பணியாற்றின சிசிஆர்ஸ் நண்பருக்கு வந்து நேஷனல் சித்தார்த் ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் குணப்பாடம்னா வந்து மருந்துகளை பற்றிய முழு அறிவு படைத்த ஒரு இடம். அதில் வந்து பணியாற்றும் போது அப்போதான் வந்து எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இறங்க மாட்டாங்க. ஆனால் ரொம்பவும் இரவு வந்து எனக்கு வந்து நாம தான் உலகத்தில் வச்சுட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் நடக்கிறது இன்னொரு டிபார்ட்மெண்ட் தெரியலங்கிறத உண்மை. முடிச்ச பிறகு பார்த்தோன்னா அப்புறம் வந்து பார்த்தா என்ன அப்படியே தெரியலங்கிறது உண்மை. எனக்குலாம் இங்கே என்னால் வந்து இங்கே ஒரு கடந்த ஒரு ஒர்க் பண்ணவே முடியல. 2 வருஷம் வந்து என்னால் நான் வந்து ஒர்க் பண்ணவே முடியலங்கிறத உண்மை. ஏன்னா மேஜரான விஷயங்களை பார்த்துட்டு இங்கே வந்து மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நான் இண்டிவிஜுவலாக பெஸ்ட், ஆனால் ஒன்றா இணைக்கும் போது எல்லாம் வெவ்வேறு பாதைகளில் வெவ்வேறு பயணிக்கிறாங்க. அது கடைசியில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஒவ்வொரு மழை துளி வந்து ஏன்னா ஒரே குடும்பமான மக்கள் சந்திக்க மாட்டோம். அப்படியே ஒரு இருக்கிற பிரச்சனை பண்ணிட்டு. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அது இணைக்கக்கூடிய ஒரு சிடிடிஎம் சென்டர் ஃபார் டெக்னாலஜி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு உருவான பிறகு பார்த்தீங்க சொன்னால் இன்னைக்கு எங்களுக்கே போட்டி. யார் வந்து அவங்களோட எனர்ஜி எம்ஓஐ சைன் பண்ணி அடுத்த லெவலில் வந்து நம்ம தாண்டணும் அப்படின்னு ஒரு போட்டியில் வந்து இன்னைக்கு வந்து மேடம் வந்து வேற லெவலில் அதை எடுத்து போயிட்டாங்க. இது ஈவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர் வனிதா அவங்க வந்த பிறகு பார்த்தோன்னா இது இன்டர்நேஷனலாக மலேசியாவில் எம்ஓஐ சைன் பண்ணுறதுக்கு பேச்சு பார்த்து வந்துருக்கு. எய்ம்ஸ் யூனிவர்சிட்டியோட இங்கே வந்து பார்த்தோன்னா ஜாஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தோன்னா வந்து எம்ஓஐ சைன் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. அவங்க வந்து பார்த்தோன்னா குளோபலாக ஒரு அட்ராக்ஷன் வந்து இப்போ வந்துருக்கு. அப்போ இந்த ஒரு நிகழ்வு எதை சார்ந்தது என்றால், நமக்குள்ள எல்லாருமே அறிமுகம் இருந்தாலும் எதை சார்ந்தது என்றால் இந்த ஒரு ஆயுஷ். ஏன்னா ஆயுஷ் வந்து மருத்துவம் அலோபதி என்பது இன்றைக்கு எல்லாரும் நம்ம வந்து ஒரு பெட்டப் ஆகிட்டு. அதாவது அலோபதியில் வந்து முடியலன்னு தெரியுது, ஆனால் வந்து ஆயுஷ்ல தீர்வு இருக்குது. ஆனால் ப்ரூஃப் கேட்குறேன், எங்க தீர்வு? ப்ரூஃப் என்ன பண்ணுவோம்? யார் கொடுக்கணும்? நாங்களே சயின்டிஸ்ட் தெரிவிக்கல எத்தனை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போ சயின்டிஸ்ட் குரூப், இவ்வளோ சயின்டிஸ்ட் குரூப் இதை செஞ்சாதான் இது வந்து முடியும். அப்போ இந்த அடிப்படையில் இப்போ நம்ம அந்த சிடிடிஎம் இங்க இருக்கக்கூடிய சிடிடிஎம் எப்படி ஹவு பெஸ்ட் வி கனெக்டிவிட்டி வி ஒர்க். ஸோ அதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா, மெயின் அஜெண்டா தான். நம்ம ஒருத்தங்க அதிகமாகிக்கிறோம், எல்லாருமே வெல் கனெக்டடு, எல்லாருமே டீமா இதுக்கு ஒரு பிளான் பேசி அப்படி ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் கிடையாது. நமக்குள்ளே ஒரு டீமாக வச்சுக்கிட்டு சார் இல்லை சார் இந்த வருஷம் கேன்சர் முழுக்க ஒர்க் பண்ணணும் சார், அது ஒரு முடிவு கொண்டு வரும் சார். அடுத்த வருஷம் டயபெட்டிக் இப்படியாவது நம்ம முடிவு ஏதாவது முடிவு எடுக்கணும். இல்லாட்டி போனால் எல்லாரும் ஓடுறோம், தனித்தனியாக ஓடுறோம், எங்கே ஓடுறதுன்னு தெரியல, முடிவு வரல. ஈவன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கும் வர முடியல, கவர்மெண்ட்லேயும் முடியல. எல்லாம் உண்மை. திரும்பி பார்த்தா எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஆராய்ச்சி இருக்கா, திரும்பி பார்க்கணும், ஆராய்ச்சி இருக்கா, மாற்றி கிடைக்கும். அப்போ இதனுடைய முடிவு என்ன? இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வு இது முடிவு கிடையாது, தொடக்கம் தான். நம்ம வந்து எல்லாரும் எந்த பயணிலும் நம்ம சிடிடிஎம் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பொதுவான ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் ஒரு சிடிடிஎம் சென்டர் ஃபார் டெக்னாலஜி டெக்ஸ்டைல்ஸில் நம்ம இணைந்து பணியாற்றுறோம். அதுக்கு வேண்டிய ஒரு மீட்டிங் தான். இதை வந்து நீங்கள் எப்படி நம்ம பணியாற்றலாம், எப்படி நம்ம செய்யலாம், இது உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் நம்மளுடைய நீடு தேவைப்படும். நீடு அதாவது நமக்கு என்ன தேவை, நீடு தேவை. ஆனால் ஒரு பக்கம் வந்து என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ ஃபிலிம் டேரக்டர் இருக்காங்கன்னா அவர் என்ன சார் சிம்பிளாக சொல்கிறார், சார் நான் வந்து வீடியோ கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னால் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு என்ன தேவை, என் ஃபீல்டு எனக்கு ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் கேப் வந்து நான் ஃபில் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு தான் வந்து நம்ம வந்து சிடிடிங்கிற அமைப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா இது அசோசியேஷனுடைய பிரசிடண்ட் வந்து இருக்கிறது. இது வந்து ஆக்சுவலி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களையும் இணைத்து சொல்லக்கூடிய ஆயுஷ் அதனுடைய அமைப்பினுடைய பிரசிடண்ட் இருக்கிறாரு. ஸோ இது எல்லாரும் நம்ம இணைத்து நம்ம செயல்படுவோம். அந்த அடிப்படையில் வந்து நம்ம சின்ன சின்ன அறிமுகம் தான் கொடுத்தேன், பட் நிறையாவே எனக்கு பேச முடியல. Siddha research, Ayurveda research, Anna Institute என்ன சம்பந்தம்? Because they were to visit here and all that, we were literally surprised to see that. என்ன பண்ணுவாங்க இங்க வந்து? இப்படிலாம் எங்களோட கேள்வி இருந்துச்சு. பட் அதுக்கு திடீர்னு பார்த்தா சென்டர் ஃபார் டெக்னாலஜி அண்ட் ட்ரெடிஷனல் மெடிசன் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஓகே பரவாயில்ல, இது என்னடா அப்படின்னு. திடீர்னு அதுக்குள்ள டாக்டரா கொண்டு வந்து உட்கார வைப்பாங்கிறது எக்ஸ் மெடிக்கல் தான். பட் எனிவே சாரோட அந்த பார்வையில் வந்து I'm just doing goodங்கிறதே இட்ஸ் a very good thing. But the functions of CGTM-ங்கிறத வந்து I want to deliberate here. இது எப்படின்னா சார் சொன்ன மாதிரி we need to connect with all the scientists here, with all the disciplines, all the different offices, and of course இன்னொரு விஷயம் இதுல வந்து
என்னென்னலாம் நாங்கள் செய்ய போகிறோம், offer we can connect with you people. உங்க சைடுல இருந்து எங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா we will find a solutionங்கிற மாதிரி தான் இந்த CGTM ஓட ரோலாவே இருக்கும். உங்களுக்கு என்னென்னாலும் கிளாரிஃபிகேஷன் ஆகும். And also I want to introduce my core committee members here. And Dr. Mahalakshmi and sir and Anjali told என்னன்னா இது வந்து மந்த்ரா, இது வந்து ஒரு மந்திர வார்த்தை தான் ஆக்சுவலா. Because any research proposals or something like that, ஏதாவது ஒரு ஏன் உள்ள சேர்த்துட்டு இல்லைன்னா ஒரு சென்சர் உள்ள சேர்த்துட்டு சொல்லி சென்டர் நாங்கள் உடனே சாங்ஷன் பண்றோம் அப்படின்னு இப்படியே நேரடியாவே சொல்றாங்க. ஸோ உங்க கையில தான் எனி சயின்ஸ் இதுல எந்த ஏஐ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு. அதனால ஸோ சார் அண்ட் செந்தில் சார் அஃப்கோர்ஸ் அஃபிஷியலி husband of Mahalakshmi ma'am, but he's a professor of information science and technology and he's into IT. And sir, நீங்களும் வந்து இங்க சொல்லி ஆகணும் what are the things that you can connect with the people அப்படிங்கிறதுக்கு நீங்க கட்டாயமா பேசணும் சார். And he's also one of the core committee members here. And Dr. Jayapriya, and she is into applied science research, but she's basically biotechnologist and chemical engineering. இது எல்லாமே ஸோ நாங்களாம் ஒரே மாதிரி காம்பினேஷன்ஸ். ஸோ இதுல வந்து என்னன்னா we can just do any kind of இப்போ உங்களோட பிரின்சிபல்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் இருக்குன்னா அவங்கெல்லாம் அதுதான் she is into that and we are working together in every aspect and even food also. Okay, so she is one of the core committee members of CGTM and Dr. Durga medical physics. அவங்க தான் இப்போ அவங்க தான் சொல்லிட்டே இருக்காங்க நான் பண்ணிடலாம் she just pushing me to do this and almost legal vetting will be done by this week ma'am, so next week we will start for the signing. And so this is the roadmap of CGTM. Of course, what we are doing here. So officially, this center will be open very shortly because I have just executed all these facilities for the office setup and I've done all these kind of things. And Ulkamurke is also supportive of the I want to do this help my students here. She's Kirtika. She's also working with research combinations. And she's Vijayashree and I will and now she has registered PhD and she's also working with medicinal plants with pharmaceuticals. And he's Venilavan and he's also doing the same thing. And Anupriya and she is இன்னும் ரெண்டு பேர் ரொம்ப பக்காவா ஒர்க் பண்ணாங்க இதுக்காகவே இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது எல்லாம் because no other guys like I already tell you I'm the only person in the center now. ஆனா core committee members form பண்ணதுல வந்து they just gave me some strength. And also many staff, they just gave me support. அந்த மாதிரி தவிர என்னோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு பயங்கரமா அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் இது எல்லாமே those people are just help me to execute. So probably by August வந்துட்டு we will just go for this inauguration in a grand manner. Surely I just invite you all of course. And thank you and it's a long way to go and please support us. Please connect with us of course. Thank you. He is the person is first bring me and introduce to our register the whole day, the first day. It is a very casual manner. But after 1 year, this 1 year over. After 1 year, even though not opening the center, but you never imagine, you just you see that. Even though not open the center, but lot of things are happening. Activities running. Activities are big, our brand is big. AB. Activity or brand. Everybody is branding करते चले. They did branding, but no activity. But here, A is big. Activity. Automatically branding. Come on. So that's why there is a city. Okay, that I am remembering and thanks to Srinivasan Mantra, first day, now after 1 year, he is only the admiring the lot of things. That is a piece. Come on. I'm really happy. I mean, it all started with the discussion with Professor Ravi Kumar, our registrar. Then he only took us to the Vice Chancellor, Honorable Vice Chancellor. I think that Sendil has actually explained the sequence of events, whatever had happened. Now we have an excellent department initiated and even established a prestigious campus, Anna University. World-renowned university. We have the CGTM and Professor Nandini has given a wonderful presentation about the vision and mission of the CGTM. See, I am a product of this AC Tech. In the year 75, 78, I was here.
did my MSc Analytical Chemistry, MPhil Analytical Chemistry. Then I started my career in IMCAS. As a chemist, actually, I had a great challenge to work with IMCAS. Of course, almost it is more than about 44 years I am in the industry, Ayush industry. Since 1978 till date, I am in Ayush. And from there, actually, I migrated to Madras Medical College, where I had chance to work in Ayush research almost for 18 years in Medical Chemistry Research Center. From government service, actually, I migrated to the industry. See, I'm here as a representative of the industry now. See, we have actually our Rumi Labels Private Limited is a manufacturing company manufacturing more than 60 over product. Then we have our cosmetic factory manufacturing more than 15 product. We have our R&D, and we do have actually a marketing company which market almost more than about 90 products throughout South India. See, as an industrial representative, there are about 300 over industries in our Tamil Nadu, manufacturing Siddha, Ayurveda and Unani systems of medicine. Of course, now there are also other class of products like nutraceutical products are also being manufactured from modern pharma industry as well as from Ayush industry. Also, they do have a division manufacturing nutraceutical products. See, Dr. Nandini has given a wonderful, background that how CTDM can really help the industries. Probably as a scientist and as an industrialist, as an entrepreneur, I would like to even share to all the scientists who are assembled here, almost all these industries actually need to be supported. The Ayush based manufacturing companies, they have 10 products, 15 products, 100 products, and if you really look into the status of the other state, probably we need to actually give a lot of support to the industries. That is actually my request to all the scientists here. Probably whatever project you even envisage, even to submit to the funding, probably invite the industry, identify the product from the industry, and the breadwinning product the industry can be taken even as a project, and you submit to the industry, funding agencies and all, get the product validated. Probably after the research, as Dr. Senthil told, by value addition, probably we will be able to even expand the industry. This is actually the need of our, I feel, that is on the industry side. And from consumer side, if you really look, everybody is really after a herbal product. Everybody is actually looking for herbal product or Ayurvedic product or Siddha product. They feel herbal products are good. But can we really substantiate with our research backup and have this product actually best accepted by end user, that is the consumer? And I am proud to say we have more than about 80 products. In fact, from the day we started the company, I have more than all my internal products have been given to university students as a project, and I have validation done. And I have more than about 70 over research papers published on my product. Based on that, I am able to promote the product. So why I am sharing all this information here, the scientists who are assembled here should feel, and I should have my Ayush product actually well documented or well researched, so that the end user uses the product and feel happy and also getting the healing. And Dr. Senthil will also told about now the world is turning towards integrated system of approach. So when we have Siddha, Ayurveda, there is also a lot of conflict which he has been mentioning. Let us set apart all those things. Let us actually have the scientists who are assembled here, and probably Senthil has taken, I should really mention about it. He has actually been brought to establish an association called International Association of Ayush, where all the stakeholders like Ayurvedic doctors, Siddha doctors, Yoga, Naturopathy doctors, scientists, even the industries or the farmers, all are actually members. There are about more than about 1,000 over members from representing various fields. And Anna University with a strong background with a CTTM department probably can associate with the Ayushmati and identify the expertise available from the scientist area, even Ayurvedic doctors, or even traditional doctors, and identify the problem where there can be a collaborative work which can be done instead of actually starting from zero from CTTM. Though they have a real excellent infrastructure associated with the Ayushmati, it will be easy for us even to go further
this is my again my humble request. This can be done. And again, she has been mentioning, actually, Professor Nandini has been mentioning about the courses. Yes, definitely, for common man, we need to have a course. What is all about Ayush? Probably already they are taking initiative, like through Anand Kumar, they have been taking initiative for actually the yoga courses. Similarly, there can be a course which can go for actually healthy lifestyle through Anna University, especially for engineering students. Probably that can be extended to the family members of the engineering students also. This is again. So research, education, apart from that, if the product actually is going to be sold in India, yes, we can do. When we want even to export, I'm sure all the scientists have to take a responsibility, identify the best selling product for each industry, so that probably next time we meet, probably after 6 months or 1 year, at least for 5 product has already been, exported, we should say. And there is again, Dr. Senthil has been mentioning about the funding available. How best actually we can identify the product, how best that product can be validated, how we can really help the industry to even export that product and to generate actually foreign exchange to this country through oil system of medicine. Every year, from rest of the other states, they were able to get a lot of funding and they were able to actually use the funding and they are actually doing a lot of export. From Tamil Nadu, and I feel that each industry has wonderful product. Unless we generate data and help the industry even to export their product, and it will be very useful to the industry. And I am sure all the scientists or the faculties from various departments of Anna University, some of the people from industry also are assembling here. I am really thankful that Anna University has established a department specifically for validating Indian system of medicine. And still, we are in the base, we have a long way to go. And as a scientist, as an entrepreneur, and I will be associating with the institute, university, and I will be able to actually share my expertise. Almost I have more than about 44 years in the field, and I will be able to actually give wherever possible actually my input to even have this oil system of medicine actually see the light of development in Tamil Nadu. Thank you all. Thank you for your patient hearing. So I get to know Senthil doctor and Alex doctor through him because they are very classmates actually. So we are discussing about Siddha medicine and every malcontrol. Though David had not given that, he talks about Siddha medicine every day. So right now he is working on stem cells, hematopoietic cancer, immunological oncology, basically coming together. Siddha Bhakti always he talks, and then he wants to do something to the field. So now India, he said like you go meet Alex doctor, he is the president of Ayushmati, and then Senthil doctor is working in Ayush in Delhi. So then I understood. So we talked about what are the possibilities we can do. Siddha medicines validation, scientific validation to make it internationally accepted. So அதுக்கு என்ன பண்ண முடியும்? So கரெக்ட்டா scientific research support கொடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். So அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் என்ன பொறுத்தவரையும் நான் கூட பார்த்திருக்கிற சித்தா மெடிசன் இஸ் ஹேவிங் அமேசிங் பொட்டன்ஷியல். லைக் ஏன்னா அதுக்கு சயின்டிஃபிக் வேல்யூஷன் இல்லாதனால we cannot take it. ஸோ அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகிறதுக்கு நல்லா பண்ணலாம்னு இருக்கும்போது ஸோ என் கூட டாக்டர் கணேசன் வந்திருக்காரு. ஹீஸ் ஃப்ரம் யூஎஸ், லைக் ஹீஸ் அ பிளான்ட் பயோடெக்னாலஜிஸ்ட். He says like endangered plant எப்படி we can protect by using in vitro plant propagation எப்படி பண்ணலாம்ன்றது. அதே மாதிரி சித்தா மெடிசன்ஸ் சார் சொன்ன மாதிரி நிறைய மெடிசன்ஸ் விற்கிறாங்க. பட் தேர் ஆர் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால அடல்ட்ரேஷன் கண்டுபிடிக்க முடியல. ஸோ பார்கோடிங்கை வச்சு எப்படி நம்ம வேலிடேட் பண்ணலாம், என்னென்ன பிளான்ட் அவங்க இருக்குன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அதில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா தப்பான மெடிசன் போச்சுன்னா தப்பான ரிசல்ட் பண்ணுவோம், அது பேர் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி சயின்டிஃபிக் வேலிடேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ இளங்கோ அவர் வந்து போன் ரிசர்ச்சர், எனக்கு பிஹெச்டி பண்ணும்போது So we both are working and we both become faculty there. So he has come back to the same department. Avarku Siddha medicine na romba nambike. Yes, it is not going to allopathic medicine at all. Because he completely stopped going to allopathic medicine because he believes in natural medicine. So in fact vaccination kuda அவர் எடுக்க மாட்டாரு. So அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். So நான் அளவுக்கு இல்ல வந்தோம். But he wants to give scientific validation to all the medicine that we are working on. So we will talk about it. Like there are plenty of opportunity. Like happy to see people
எல்லா ஆயுஷ் பத்தி எல்லா சிஸ்டமும் ஒன்னா சேர்ந்து செய்யுது. ஸோ செந்தில் சார் சொன்ன மாதிரி ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபேக்கல்டிஸே பக்கத்துல ரிசர்ச் பேசிக்காம நிறைய லிமிடேஷன் வந்துருச்சு. பட் நாங்க இங்க பிஹெச் பண்ணும்போது அப்படி இல்லை. ஸோ வி ஒர்க் அஸ் எ டீம். ஸோ அதே மாதிரி ஐ சி டீம் ஹியர். ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணலாம். நிறைய பேர் சேர்ந்தாலும் நிறைய பண்ணலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சது டிஸ்கஸ் கண்டிப்பா we can do well. So I'm happy to collaborate and do it. Thanks. In our internationally, so he was the experience, well experienced in the USA. He is the experience now that you are working part of this. That's it. Presentation very Thank you very much, Dr. Senthil, for giving me this opportunity to join this group meeting. And I'm also thankful to Dr. Nandini for inviting me. My association with Ayush it was almost when I joined my PhD program. I worked in an Ayush project. It was more on standardization of polyhedral formulations. So I can say almost 15-20 years I have been associated with, in one or other way I have been associated with Ayush, and my specialization is in national product chemistry. So obviously I am more interested in plant-based chemistry. So I did my PhD and my MS from NICAR Mohali, which is the National Institute for Pharmaceutical Education, the parent campus, and after that I went for postdoc at University of Mississippi, where fortunately I met Mr. Senthil. And I think it is almost 30 years after our association and our discussion that used to happen mostly in the evenings in the labs to work on Siddha medicine. That today I am here standing and talking to most of the scientists and doctors over. Actually, உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஸ்டேட் ஒரு முடிவு எடுத்தா சென்ட்ரல் ஒத்துக்காது, சென்ட்ரல் ஒரு முடிவு எடுத்தா ஸ்டேட் ஒத்துக்காது. நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆனா பெரிய ஒரு வித்தியாசம். நான் சென்ட்ரல், ஆனால் இங்கே ஒருத்தங்க ஸ்டேட்டு, ரெண்டு பேரும் ஒரே லைனில் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸ்டேட் என்டையராக வந்து கண்ட்ரோலிங் என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டு ஐஏஎஸ், அதாவது கமிஷனர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் டு ஐஏஎஸ் எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லையும் வந்து டீம் வைப்பாங்க ஸ்டேட்டில். நான் சென்ட்ரல். அந்த ரெண்டு பேருமே கரெக்டாக ஒரு இடத்துல பாயிண்ட்ல எனர்ஜி பண்ணி கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து டாக்டர் சீனி மேடம் நான் வந்து கிடைக்கிறேன். Actually, Government of Tamil Nadu வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் கேரி ஓவர் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப்டர் கோவிட் வந்து இன்டிகிரேட்டட் ரிசர்ச் ஒர்க்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருந்தாலும் சரி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஆயுஷ் ஸ்ட்ரீம்ஸ்ல யூஜிஸ், பிஜிஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் ஆர் டூயிங் சோ மெனி ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் and even with quality assurance and standardization of aspects of pharmaceuticals. But integrated or interdisciplinary research project வந்து to show or to evaluate or validate the evidence-based research. Actually, preclinical, clinical researches எல்லாம் நிறைய போயிட்டு இருந்தாலும் reverse pharmacology படிதான், அதாவது already proven, clinically proven drug இந்த டிசீஸ்க்காக கொடுக்குறத இன்டர்டிசிப்ளினரியா, அதாவது இன்னும் எவிடன்ஸ் பேஸ்டா குளோபலைசேஷனா ஆகிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி ஸ்டெப்ஸ் எடுத்து நிற்கிறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல லாஸ்ட் அசம்பிளியில 110 அனௌன்ஸ்மெண்ட்ல MOU வித் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 112 படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லீகல் ஒப்பீனியனுக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அண்ணா நந்தினி மேடம் டைரக்டர் ஆஃப் CTPM வந்து ரொம்ப ஒரு 1 இயர் ஆக்சுவலா வந்து more than 4 to 6 months she anything try. ஆக்சுவலா வந்து என்னதான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்ரூவல் வாங்கணுன்றதுக்காக நிறைய தடவை அதுக்காக மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எக்ஸ்பிளேஷன் கொடுத்து தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி we thank you ma'am. This is very much helpful for our தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயுஷ் faculties and students, because அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாலும் அது வந்து எவிடன்ஸ் பேஸ்டா உலக லெவல்ல கொண்டு போகணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா MOU போட்டதுனால மட்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் குளோபலைசேஷன் ஆகுவாங்க. இன்னும் ரிசர்ச், ஏன்னா நிறைய வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் ஆயுஷ் ஸ்ட்ரீம்ஸ்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தபோது இந்த மாதிரி காமன் பிளாட்ஃபார்மா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஈவன் சிசிஆர்எஸோட சிஆர்ஐயோட ஈவன் வந்து லாஸ்ட் மே 29 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எம்ஓயு வித் ஐஐடி ஆஃப் மெட்ராஸோட நாங்கள் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த டைம்லேயே பிளான் பண்ண வேண்டியது தான் இது. பட் லீகல் ஒப்பீனியன் கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சு. பட் வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஒன். டெஃபினட்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த சிடிடிஎம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இம்ப்ரூவ் ஆகும் இந்த டைம் மூலமாக. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் பெனிஃபிட்டட். பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆங்கிள் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி மேக்கர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆக்டிவ் இருப்பாங்க. நீங்கள் என்னதான் பண்ணாலும் கடைசியில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சில விஷயத்த அப்ரூவ் பண்ணாலும் சில விஷயத்த வந்து நெகட்டிவ் இருக்கும். பாலிசி மேக்கர் வந்து இன்னைக்கு நல்லா இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா. அந்த இடத்துல நான் இருந்துட்டு வந்தேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல எனக்கு வரும், இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட், நேஷனல் ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு வரும். நான் இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கூட நான் வந்து ரிஜெக்ட் பண்ணதே இல்லை. என்னுடைய நான் சேலஞ்சே எடுத்துக்கிறேன். நம்ம கடவுள் கொடுக்கப்பட்ட வரம் என்னன்னா அவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும். நெகட்டிவா பார்க்கக்கூடாது. இவ்வளோ தூரம் படிச்சு ஒரு ப்ராஜெக்டை வந்து எக்ஸாமின் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய நாலேஜ் தேவையில்லை. ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பண்ணுவேன், கால் பண்ணுவேன். இது எனக்கு தேவை, இது நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதுதான் இருக்குது. யார் கடைசியில் மக்கள் தான் யூஸ் ஆகும்போது அந்த மாதிரி வந்து அந்த பாலிசி லெவல் தான் வந்து முக்கியம். பாலிசிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால டெல்லியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல போய் ஒர்க் பண்ணும்போது தான் அது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து நமக்கு தெரியவே தெரியாது. பெரிய ஒரு கடல். அங்கேருந்து பார்த்தா எல்லாமே வந்து வேற உள்ள அந்த அதில் போயிட்டோம்னா அது நல்லா இருக்காது. நம்ம எது நினைக்கிறோமோ அதை நம்ம செய்ய முடியும். அந்த அடிப்படையில் வந்து எனக்கும் ஸ்டேட்டில் மேடம் இருக்காங்க. சென்ட்ரலில் சில பாலிசி கிடையாதுன்னு சொல்லுவோம். அவங்க ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து நமக்கு ப்ராக்டிஷனர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து சித்தா ஆயுர்வேதம் எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே திரும்ப சித்தா ஆயுர்வேதம் பட் ஹோமியோபதி ஒரு ஆங்கிள் இருக்கு. அதுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரிசர்ச் கவுன்சிலில் எல்லாருமே போய் சைன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு ஹோமியோபதி ஆங்கிள் என்ன தேவை அதை வந்து இன்னும் வந்து பெரிய நான் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன். இது வந்து டாக்டர் ஜெய் நீங்கள் வரீங்களா 2 minutes இல்லை சார் வந்து ப்ராக்டிஷனர் பெஸ்ட் ப்ராக்டிஷனர். பட் நீங்கள் வந்து ரிசர்ச்சர். இது வந்து ஒரு ரிசர்ச் கொலாபரேஷன். ஹோமியோபதியில் உங்களுடைய நீடு என்ன, ஆக்சுவலாக நமக்கு வந்து என்ன நீடு என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும் போது எல்லாரும் ஆயுர்வேத சித்தா யுனானி பேசுவோம். நம்ம ஹோமியோபதி அப்படியே சைலண்டாக பண்ணுவோம். பட் அது ஒரு பெரிய ஒரு வைட்டல் ஏரியா. ஹோமியோபதிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் 2 minutes தான் ப்ளீஸ். Thank you for giving me this opportunity and good evening everyone. எப்பவுமே எப்பவுமே சித்தா ஆயுர்வேதா பார்க்கும்போது ஒவ்வொன்றா சொல்லணும்னா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க வந்து எங்களை விட ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் ஏரியாஸ் வேர் வி கேன் நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான சிஸ்டம். அனிமன் ஒரு ஜெர்மன் அலோபதி டாக்டராக இருக்கிறது. அவர் இந்த சிஸ்டம் வந்து உருவாக்கி அன்னைக்கு 2-3 years முன்னாடி மைக்ரோபயாலஜினா என்ன, மைக்ரோஸ்கோப்னா என்ன தெரியாத டைம்ல அவர் ஏதோ ஒரு ஆர்கன் நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அதுதான் வந்து நோயை உண்டாக்குது அப்படிங்கிறதுனால அவர் கண்டுபிடிச்சி அது அவரோட வைரஸ்ன்ற வேர்டையோ இல்லை பாக்டீரியான்ற வேர்டு தான் சொல்ல தெரியல. பட் அவர் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்னால ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசனுடைய ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு தான் ரீசெண்டாக தான் நானோ சயின்ஸ் மூலமா இப்படி ஆக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல. அது நாக்கில் வச்சாச்சுன்னா அது எப்படி அந்த ஆர்கன் போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ ரியல் தேங்க்ஸ் டு சார் பிகாஸ் இன் கெமிஸ்ட்ரி மூலமா பிசிக்ஸ் மூலமா இந்த இன்டெகிரேஷன் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக தேவைப்படுது. டிராவல் பண்ணணும், எப்போ பஸ்ஸில் போகணும், எப்போ நடந்து போகணும், எப்போ ஃபாஸ்ட்டாக போகணும், அதெல்லாம் நான் ஒரே மாதிரி தான் போயிட்டு போய் சேர முடியாது. ஸோ அதனால நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அது குறிப்பாக வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியும். சரிங்களா? நான் இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நான் பார்க்கும்போது ஒரு சில விஷயத்த இமேஜாகவே காட்டினாங்க. பிசிக்ஸ் இமேஜ், அதுக்கு பிசிக்ஸ் இமேஜ் எல்லாமே படத்தை பார்த்து கதை சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சயின்ஸ் பேசினாலும் ஒரு 2 படம் போட்டோம்னா அதுதான் மனசில் பதியும். சரிங்களா? அந்த பிசிக்ஸ் இமேஜ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மேடம் வந்து அவங்களுடைய இது வந்து எப்படி வந்து அவங்களுக்கு பிசிக்ஸ் இமேஜ் மேடம் அவங்க மெடிக்கல் பிசிக்ஸ் ஓகே ரைட். ஆனால் நான் பிசிக்ஸ் இமேஜ்ல தான் அப்படி வந்து பிசிக்ஸ்ல அப்படி படமா காட்டலாமா அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆக்சுவலா
நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா சார் ஆக்சுவலி திரும்ப கூட ஒரு இந்த சயின்ஸ் குரூப் வந்து கொஞ்சம் திரும்ப நம்ம எல்லாரையும் இப்போ கிடையாது கொஞ்சம் நாள் கழிச்சு சரிங்களா? இந்த காலம் வரும்போது நம்ம அழகாக நம்ம செய்வோம். அந்த ஃபிசிக்ஸ் இமேஜிங் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எல்லா விஷயமும் படமாக காட்டுவாங்க. நமக்கே ஓகே இது குணமாயிடுச்சு இல்லை போன ஈஸியாக நம்ம போட்டு பேராமீட்டர்ஸ் கூட நம்ம வந்து மைண்ட் இது வச்சுக்கே வேண்டாம். அதுவுமே எல்லாத்தையும் இமேஜாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்க எப்படி வந்து இந்த ஆயுஷ் ப்ராக்டிஷனர் இருக்கு ரிசர்ச் எப்படி சார் வந்து நம்ம ஞாபகம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் விசிட் பிகாஸ் வி ஹேவ் அ லைக் சொபிஸ்டிகேட்டட் ஆப்டிகல் மைக்ரோஸ்கோப்ஸ் கான்ஃபோகல் மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாமே இருக்குது. வி ஹேட் அ ப்ரொஃபஸர் அருணா மேம் அட் 9 இயர்ஸ். ஸோ அப்போ ஃபுல்லாகவே நான் எங்களுக்கு வந்துட்டு கேன்சர் ரிசர்ச் டயக்னாஸ்டிக் ரிசர்ச் ரெஸ்பெக்ட் டு ரிசர்ச் தான். ஸோ சொபிஸ்டிகேட்டட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே 25 PhDs வந்து அதை பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸர் அருணா மேம் ப்ரொஃபஸர் கணேசன் சார் அதனால ரொம்ப பிஸியாக. ஸோ இப்போ என்னோட இந்த ஃபீல்டில் என்னோட ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் நானோ மெட்டீரியல்ஸ். ஸோ நானோ மெட்டீரியல்ஸ் பேஸு பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் ரிசர்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா பயோமெட்டீரியல்ஸ் பேஸ்டு டென்டல் அண்ட் ஆர்த்தோபெடிக் அப்ளிகேஷன்ஸ். பட் ஐ ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் நானோ மெட்டீரியல் ஃபார்முலேஷன்ஸ் ஃபார் டார்கெட்டட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் தான் பார்த்தீங்கன்னா இதில் பயோமாஸ் டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ சிலிக்கா ஃப்ரம் மாஸ்க் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டீரியல்ஸ் விட பயோமாஸ் டெரிவேட்டிவ் நேச்சர்லேருந்து இருக்கிறபோது அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்குது. செல்வல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ இது இல்லாமல் நான் ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீதா ஆயுர்வேதிக் டாக்டர் கூட டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து நானோ மெட்டீரியல் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, நாங்களாம் எத்தனோ வருஷமாக நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தே சஜஸ்டட் சம் மெட்டீரியல்ஸ் லைக் பஸ்மாஸ். மோஸ்ட்லி ரிசர்ச் பார்த்தீங்கன்னா பஸ்மாஸ் வந்து மெட்லாக்சின் தங்க பஸ்மமாக இருக்கட்டும் பர்ல் பஸ்மமாக இருக்கட்டும் அது மாதிரி இருக்கும்போது ஸோ என்னோட ஃபீல்ட் அப்போ வந்து ஜிங்க் ஆக்சைடில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜிங்க் ஆக்சைடில் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ டாக்டர் சொன்னாங்க இது வந்து எங்களோட யசோதத்து பஸ்மா எங்களோட ஜாசத பஸ்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் எடுத்து நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் தட். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து நாங்கள் சிந்தசிஸ் பண்ணது, கீழே இருக்கிறது செம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்னால் நம்பவே கூட அந்த ஜிங்க் ஆக்சைடோட கிரெயின் ஸ்டைல்ஸ்லாம் ரொம்ப மைனூட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ராவாக என்னன்னா நாங்கள் மெட்டீரியல் சயின்ஸ் சொல்லுவோம் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் அதில் நிறைய இருந்துச்சு. ஸோ ஆக்டிவிட்டி வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா அப்போ அந்த பதில் எனக்கு கிடைக்கிற இம்ப்யூரிட்டிஸ் அப்போ வந்து எனக்கு டிஸ்கஷன் பண்ணுறதுல அந்த இம்ப்யூரிட்டிஸ் நல்லதா கேட்டதா பிகாஸ் மெட்டீரியல் சயின்ஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸை இருக்கக்கூடாது எழுதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தா நீங்க சொல்றீங்க சஸ்டைன் உடனே போயிட்டு ரிலீஸ் பண்ணிடணும், உடனே அதை வந்து கியூர் பண்ணணும், அப்படி கிடையாது. சித்தாவும் சரி ஆயுர்வேதம் பண்ணும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் நோய் முதல் நாடி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நோயை கண்டுபிடிப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட செயலில் புரியணுங்கிறத உடனே இது பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் அந்த ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா சிக்ஸ் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவோம். பட் அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ பாதியோட ஒர்க் அது எப்படி ஆக்டிவிட்டி பண்ணுறதுன்றது மட்டும் தான் கண்டுபிடிச்சு இருக்காரு. இது ரெண்டுத்துக்கு எவிடன்ஸ் இல்லை, இதுக்கான பதிலும் எனக்கு கிடையாது. இதே மாதிரி தான் மெக்னீஷியம் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் மெக்னீஷியம் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்டி டிப்ரெசன்ட் அல்சைமர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மெக்னீஷியம் ஆஸ்பர்டேட் டேப்லெட்டே போட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஆனால் நம்மளோட ஆயுர்வேதிக் சித்தால மெக்னீஷியம் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் நானோ ஸ்ட்ரக்சர்ல குட்டி குட்டி நம்ம லேயர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம அது என்ன பண்ணுன்னா சஸ்டைன் ரிலீஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த சஸ்டைன் ரிலீஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியுது, அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது. ஸோ இதுக்கான பதிலாம் என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான சயின்டிஃபிக் எவிடன்சஸ் உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ்ல ஏதாவது வேலிடேஷன் இது ஒர்க் ஆகுமா, இதோட சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருந்தால் தான் இது வந்து நம்மளால ஒரு ப்ராடக்டா டெவலப் பண்ண முடியும்னா அதுக்கான ரிசர்ச் ஒர்க்கை நம்மளால கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WHO சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் என்பது மனிதர்கள், அதை சார்ந்து வாழக்கூடிய விலங்கினங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள், அவை அந்த அத்தனை சமுதாயமே ஒரு ஆரோக்கியமா இருந்தால் தான் ஒரு முழு ஆரோக்கியம். நம்ம என்ன கிட்ட ரொம்ப சார் மணி 8 ஆயிடுச்சு சார் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி வெட்டினரி சைடே நம்ம மறந்துடுவோம். அதில் 2 பேர் டாக்டர் வந்துருக்காங்க, டாக்டர் செந்தில்குமார் அண்ட் டாக்டர் ரமேஷ் வந்துருக்காங்க. அதில்
ஆக்சுவலாக வெட்டிரி சைடு வந்து என்ன நீங்கள் எக்ஸாக்டாக என்ன நீங்கள் வந்து எந்த டிசீஸ் வந்து இன்னைக்கு என்டைம் அது நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு டிசீஸ்க்கு இன்னும் நாங்கள் வந்து கண்டே பிடிக்க முடியல சார். இது ஃபார்மர்ஸ் எல்லாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரமப்படுறாங்க. இது நம்ம ஒரு சின்னதாக ஒரு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் யார் சார் நீங்கள் 2 பேர் யார் வரீங்க? ரமேஷ் சார். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம முழுக்க நம்மளே இருக்கும். பட் வெற்றிகளில் வந்து அவங்க என்ன இந்த ஆயுஷ் சைடில் வந்து எதிர்பார்க்குறாங்க விஷயத்தை டாக்டர் ரமேஷ் தாலுவாஸ், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் சரி வெட்டரி யூனிவர்சிட்டி வந்து ப்ரொஃபஸர் சார் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் சார். நான் குணப்பாட பர்ஃபார்மன்ஸ் சார். Good evening. Am I audible? First of all, I'd like to thank Siddhi Vel. My colleagues in this mountain class met the first time. They could spoke and had with 9:30 call பண்ணாரு. Within 5 minutes, அஞ்சு பேச மாதிரி ஒரு பாயிண்ட். So happy. ஒரு மொத்தம் 3-4 வாட்ஸ்அப் மெசேஜ் and I could feel it. இப்போ enthusiastic-ஆ பண்ணாரு அப்படின்னு எனக்கு நாளைக்கு மாடல்லாம் சார் இப்படிதான் நீங்க and you prepare PPT and come up with that. Unfortunately, time ladana பண்ணல. Very very sorry. அதே மாதிரி I thank நன்றி மேடம். மேடம் தான் மேடம் நீங்க கால் பண்ணீங்களா? கார் ஆனஸ்டா சொன்னா யாரோ ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணாரு நன்றி மேடம் கால் பண்ணுவாங்க. யாரோ ப்ளீஸ் கால் பண்ணாங்க. பார்த்தோம். So humble. So thank you so much ma'am. உண்மையிலே so humble actually. Very good occasion for this thing. வந்த உடனே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டாக்டர் ஜெரினோட. It was so excellent to have you here. Just a small brief background about me. Basically a veterinarian. I am qualified in veterinary pharmacology and toxicology. That is my area of research also. And basically we teach our research, just research project compared to other. It's not out and out research institute. My area of practice is pharmacokinetics. So I work in the pharmacokinetics of animals, both in lab animals and in farm animals, and poultry. Maybe most of you know that as much as poultry and cows, bovines, they receive maximum antibiotics. Okay. So one of the criteria is how to extend the bioavailability of drugs. So I have also used piperine from my PhD and Picato. I have used Trigadam, Picato as a combination with the antibiotics. So because the RR in Jammu, they have the first one to come out with piperine. Picato directly, and they have shown enhancement of viability with rifampicin, oxyfen, butazone, so many drugs. So I, for one, who believes in a kind of wedding between traditional and modern medicine. I still believe that it's workable. There is no need to think in isolated pathways. I think there is a very great need, for example, bioenhancers like piperine, which can be probably have a marriage wedding with the modern medicine, allopathy. Because I come from basically allopathy side, basically so-called modern medicine. I have also had a small stint of in research with this thing. I did a project on bovine mastitis, the most significant disease in veterinary science. So I also did a DBT project. I was one of the PAs. As somebody was telling, getting the standardized herbal product was the biggest hurdle for us. So the project almost stalled after 4 years just because we could not prepare just 3 compounds to Tulasi and 2 more compounds. We could not prepare the standardized herbal product. Standardization is really big issue. I don't know how we are going to address that issue in the long run. And just now we are discussing. So even though you have cell culture based plant products, even the quantum and the requirement of availability requirement, whether how can we meet that? Again, the issues of impurity, which Madam is there, definitely a big challenge. I am sure a technology institute like Anna University can provide. We call in North India because Jugaad solution, right? Just a shortcut way of everything. So I am sure technology will provide the Jugaad required for all that. And I also work on lab animals. As I am talking today, I can probably say Nanuval, we hold the only accredited training program for laboratory animal science. So we have a very good lab animal house, and we have also approved by the CPCCA for large animal research, which you don't get anywhere else. So any veterinary research or even canine research is possible at our veterinary college. We are really looking forward to any kind of collaborative work where we can work with
dogs. And as sir asked, I want to address the issue. Whatever disease that you are taking, our dogs also. Okay. So we daily, because I am working in the college, we daily get so many patients, cardiology patients of dogs. Canine nephritis cases of dogs, liver diseases of dogs. So all the diseases we also had one Ayurveda Institute. We had a collab. We wanted to have a collaboration. They already had a product for kidney failure. Of course, that did not take off so far. And so any product, cancer in us, we daily treat cancer on a daily basis, and vincristine, paclitaxel is our daily kind of bread and butter for us, something like that. So we used to use so many diseases that we come across, and again AMR is as said, one health issue. AMR is a big issue. It is common for both. Antimicrobial resistance is common for both human beings and animals. In fact, there is a big thing whether animals contribute to the AMR of humans or humans contribute to the AMR of animals. But the fact is all are missing. So that is a big issue. And my colleague, of course, is a microbiologist, and so he can talk more about that. One other point that we also discussed about amelioration of toxicity using herbal practices. So that is one area that is also the arsenic that we are discussing, arsenic, mycotoxins. It's a big problem in veterinary field, in animal food, as much as big problem in the human food. So mycotoxin amelioration, heavy metal amelioration, whether Siddha, Ayurveda or traditional medicine, can provide a solution. That will be a wonderful area to work at. I think Madam brings some food based research also. And just to add, two of my colleagues have already done that green nano formulation in our pharmacology department. I think they have used a 9 basically. I don't know with the contact language. And recently, thanks to Tamil Nadu government, we are Tamil Nadu government only. We are a government institute. We have Tanuvas, Tamil Nadu Veterinary Animal Science University. We have 7 colleges. In one of our colleges, the Orthodox Tanjavur, we have recently developed ethno-veterinary plant manufacturing facility. Probably, if things go well, we may go for a CGMP kind of facility. So I have just been deep 2 months back. I was there. My colleagues are running it. It's just to be commissioned, but I'm sure it's coming up. We have anywhere extraction up to supercritical fluid we have. So facilities are very good. I'm really looking forward to such interactions with CGM and maybe with all other scientists here. Definitely, we will be benefited. Obviously, you are also going to be benefited because ultimately, somebody was doing preclinical science, pave the way for clinical science. Thank you for the wonderful opportunity, and again look forward to meeting you all. We have already been to Thanos for some cases. I forgot what advice we have got there, but we have done this. But your question, as a researcher, mini project மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த வீட்டில் இருக்கிற டாக்ஸோட ஒரு 1 minute 2 minute வீடியோ எடுத்துட்டு அந்த டாகோட மூடி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா அது வீட்டு வளர்ந்து வளர்க்குறதுனால அவங்க எங்களுக்கு லேபிள் பண்ணுறாங்க. இது சிரிக்கிற டைம், இது கோச்சிக்கிட்டு லேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒர்க் ஓரளவு பண்ணிருக்கோம். பட் இப்போ இன்னைக்கு சினாரியோவில் நிறைய அந்த வாட்ஸ்அப் வீடியோஸ் பார்க்கும்போது சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறதுனால திடீர்னு கடிச்சிருக்கோம் தான் நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய கோவிட்க்கு அப்புறம் தானே சார் இந்த பிஹேவியர் நிறைய பார்க்கணும் டாக்ஸில். சடனாக இவ்வளோ நாய்க்கடி இவ்வளோ ஒரு பப்ளிக்காக இதுக்கு முன்னாடி வரலையா, இல்லை இப்போ அது ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கா, அதோட பிஹேவியர் ஏதாவது ஸ்டடி பண்ணுறதுக்கு ஏதாவது இமேஜஸ் மாதிரியோ வீடியோஸ் மாதிரியோ ஏதாவது கிடைக்குமா, நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா, அது ஏதாவது பண்ண முடியுமா, இதுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் இதுதான் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. I'd like to answer. Dog behavior, I think my friend is all about rabies. So maybe whenever we call it as an unprovoked bite, சும்மா போகிற நாய் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் நான் கல்லன் தரையில் குச்சி எடுத்து மரத்தில் சும்மா பார்த்தாலே கிராஸ் பண்ணி கூட கிடைக்குதுனாக்க அன்ப்ரோவோக் பைட். பட் மெயினாக என்னென்னா டாக்ஸில் இன்னைக்கு டாக் மெனஸ் ஸ்ட்ரே டாக் சொல்லக்கூடாது, கம்யூனிட்டி டாக் சொல்லணும். கம்யூனிட்டி டாக் மெனஸ் it is ubiquitous.
everywhere. எல்லா இடமே கிடையாது. இங்க இந்த கேம்பஸ்ல இங்க ஒரு 1000 பேர் சாப்பிட்ற மெஸ், 100 பேர் சாப்பிட்ற மெஸ், 5 பேர் சாப்பிட்ற ரோட் சைடு இட்லி தான் நாய் கண்டிப்பாங்க. Because they need food and we provide the food. So நீங்க மெஸ்ஸிங் வச்சிருந்தீங்கன்னா 2000 பேர் 2000 சாப்பிட்றாங்கன்னா 5 கேண்டீன் இருந்தீங்கன்னா 500 நாய். அப்ப எங்க காலேஜ்ல வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளமே என்னன்னா அபேண்டன்ட் ஆகும். கொண்டு வருவாங்க, கொஞ்சம் கால் அடிபட்டு கை அடிபட்டுருக்கும், அப்படியே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அப்படியே விட்டு விடுவாங்க. அது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் we are facing. 7 மணிக்கு போனால் கால் போக முடியாது. அதுக்கு behaviorally they territorial market. So இந்த ஏரியா territory 6 மணி ஆச்சுன்னா this is my territory, you should not come inside. And the rules support them. The government rules என்ன சொல்லுதுன்னா you cannot dislocate the dogs from their place. அதான் government rules. So called activists. எங்க காலேஜ்ல வந்து ஒரு நாய் வந்து கேட் வெளியே போட்டு அடுத்த நாள் ஆக்டிவிஸ்ட் வந்துருவாங்க. You don't have the right. We cannot take the dog out of their own state. And nobody knows which is their area. They decide their area. This is the biggest problem. Over time, lack of food availability or lack of other resources, including lack of water, so many factors could be reason for their arrogant or what you call threatening behavior. Of course, we have to suspect all such behaviors to be rape laws in the safety of the human beings. So rape is the biggest issue. It will be a great help, madam, if some basic, because I think rape is, we have a scoring also based on some behavior pattern and this thing. So if you can produce such this thing, I think you get the 1 minute, 2 minute videos. If you require separate, plenty can be made available in our college. I can proudly say the largest hospital in Asia in terms of number of cases per day. And உண்மையிலே இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பாருங்க ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம் மார்க்கெட் ஹாஸ்பிட்டல். I can very proudly say it will maintain hospital and we can provide lot of such input that is required. Including areas, condition. So we will be very happy to because it will be great service. Obviously, of course, cooperating for it. I'm HOD of pharmacology. You can come anytime. I can take you to the clinical people who are doing the treating with the dog taking and hopefully. இந்த மீட்டிங்கோட பர்பஸே அதுதான். இந்த மீட்டிங்கோட பர்பஸே பிரச்சனையை சொல்லுங்க, சால்வேஷன் எடுங்க, நாளைக்கு போய் டிபார்ட்மெண்ட்ல பாருங்க, ப்ரொபோசல் எழுதுங்க, வேலை அனுப்புங்க, ஃபண்டு 40. ஃபண்டு வாங்கினது 40. சரிங்களா? ஆனா வந்து இங்க நம்ம பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் தேடல் ஓடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் கனெக்டிவிட்டி இருக்காது, ஒரு பக்கம் வெட்டரி காலேஜுக்கு போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமா சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பக்கமா போயிட முடியாது, டைம் இருக்காது. பட் இங்க சொல்யூஷன் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் சிடிடிஎம். இது ஒரு அருமையான ஒரு அமைப்புல நாம வந்து ஒண்ணா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில 4 விஷயம் தவிர்க்க முடியாது. அதுல வந்து முதல் விஷயம் வந்து இப்போ வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயிடுச்சு. ஏஐ வந்து எதுக்கு எடுத்தாலும் ஏஐ வந்துருச்சு. நாம எப்படி வந்து மொபைல் ஒரு இடத்துல என்ன பண்ண வந்த புதுசுல நாம வந்து இல்ல இது தப்புன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு மொபைல் இல்லாம இருக்க முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஏஐ ஒரு காலத்துல இதே ஆகும். ஸோ 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட். அதுக்காக வந்து பார்த்துட்டே இருக்கிற ஆக்சுவலா என்னதான் செய்வீங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்குள்ள ப்ராப்ளம் வரும். அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்றது அது விஷயமா வந்து ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. 3வது விஷயம் வந்து சம் ஆஃப் தி ரிசர்ச்சர் காத்துட்டு இருக்காங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா மீடியா. இன்னைக்கு மீடியா இல்லைன்னா எதுவுமே இல்லை. மீடியாக்காக எப்படி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டிவி அப்படிங்கிற டிவியே வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்பீச் எல்லாம் டிவியில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட் ஒளிபரப்பாக போகுது. ஆயுஷ் டிவி மிகப்பெரிய இந்தியா லெவலில் அத்தனை லாங்குவேஜ்லையும் போயிட்டு இருக்கு. அவர்கள் தான் நீங்கள் வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஈவன் நடந்துக்கே தெரியாது, அவனுக்கே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு மீடியா எல்லாம் உண்டா இல்லை. நல்ல நீங்க வரும்போது மைக் பக்கத்தில் வச்சு பேசுங்க, சவுண்ட் நல்லா கிளாரிட்டி என்ன ஒர்க்குமா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மீடியா ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது செட்டப் இருக்கு. அது எப்படி சொல்லுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணலாம், இதுக்கு ஒரு ஆள் தேவை. அதை தாண்டி வந்து நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங் இப்போ நெட்வொர்க்கிங் தான் நான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் பண்ண நெட்வொர்க்கிங் எனக்கு தெரிஞ்ச நபர்களை ஒருங்கிணைக்கல. அவ்வளோதான். நெட்வொர்க் இல்லை அப்படின்னு சொன்னால் அது டைம் ஆகும், அப்படியே டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், நாம வந்து
நாங்கள் கம்மியாக போகணும், நம்ம மேலே நம்பிக்கை வரும். நம்பிக்கை தான் என்ன பண்ண முடியும்? சரிப்பா சொல்கிறாரு, இதுக்காக வேண்டி போகணும். அது அப்போ அந்த நெட்வொர்க், அது ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் இருக்குது. தட் இஸ் கால்ட் ஆயுஷ்பதி. அந்த பிரசிடண்ட்டும் பேச இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பேசுவோமா? செந்தில்குமார் சார், இது உங்களுடைய தரணும். விரைவா எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ், எப்படி அனாலிசிட்டியில் இந்த எங்களுடைய ஆயுஷ் ரிசர்ச்சுக்கு ஏஐ வந்து எதெல்லாம் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் சொல்கிறீங்களா? ப்ளீஸ் வெல்கம். மருத்துவ தகவலை கொடுங்க. My core area of research is application of AI and ML in different fields. Presently, I am dealing with projects pertaining to herbs and herbal medicines. So this is a funded project. So one important challenge we are facing here is we are collecting various images of herbs or other plants that is available inside our Anna University campus. The problem is we are not in a position to identify exactly what species it is. So we have data, we need an expertise from say Ayurveda, Siddha, Unani or other field to exactly help us out. Because we have developed a model, a machine learning model, which when provided with say an image, that may be any part of a plant. So first it will tell which part it is, followed by, based on the part, it will clearly tell which specific species it is. So validating that model is a real challenge for us. So that is one important thing. Secondly, there is another project pertaining to personalized patient care. We have various patients coming to different hospitals with different risk levels, different symptoms. So we have developed a model which can analyze patient clinical data and other healthcare records for the purpose of identifying to which particular risk level the patient may belong to. And in due course of time, what personalized care or treatment may be given to the patient, and because of treatment, will the risk level increase or risk level decrease. So that is the second type of project we are doing. So now, how AI will play a major role in all these fields? See, when we start with AI, the first point is data collection. See, when many researchers, scientists are conducting an experiment, the first thing is they do it manually. Are there ways by which you can collect data? So point number one, application of sensors. Okay. So if you need some data collection by using sensors, then you can connect with us. We will help out in providing you specialized designed circuits or sensor devices for the purpose of collecting data automatically during your experimental process or trials. Secondly, when you are collecting data, it is going to be multimodal in nature. Sometimes it may be a number, sometimes it may be a text data, sometimes it may be image, sometimes it may be video, audio even, because when physicians or practitioners are discussing with their patients, it will be in audio format. So can we collect this multimodal data and use it for different analysis? So if you need any form of multimodal data collection and a model for organizing this data and doing analytics, basic or fundamental data analytics, then Anna University will be here to support you in a larger scale. Third one is, having collected data, is there a way by which you can perform effective search? Because when you are working out for different drug discoveries and other things, you may have voluminous data. From that voluminous data, is there a way by which you can effectively search, or you can do that indexing automatically, very perfect indexing, and accordingly easily retrieve the data. So we have different retrieval models with which you can collaborate with us, and then you can perform indexing as well as retrieval of medical data. Third is, having collected the data, organized it, we need to do pre-processing. Pre-processing is very important because when you want to do say some correlation analysis, I need to clearly know what are the parameters, medical parameters or clinical parameters that may go hand in hand, correlation. So we have various statistical tools with which you can perform correlation analysis. Apart from that, when you do the data collection, you will have to feed it to different algorithms. So the algorithms are basically your machine learning algorithms or AI algorithms. So we have ready-made AI algorithms and machine learning models. If you can provide data, it
it can be say when it comes to medical field, it must be very confidential and you need to supply with some dummy data. Or you can even provide the attribute, we can generate the data randomly and then we can give it to you for the purpose of training the model. So different machine learning and AI models are available with us. You can always use it at any point of time. And last one is, when you are dealing with respect to say some analysis, the outcome of analysis should be visualized. So you need to use different visualization techniques, visualization devices, tools for the purpose of presenting your research results. So we have various visualization models which when supplied with your clinical trial data or say your analytical data, it will help you in presenting or visualizing the final outcome. So these are the various possible ways by which AI and ML can be very useful for any kind of research and analysis. So this is from our end. Maybe I have kept very short. Scientist, brief on cortex வந்து ரொம்ப ப்ராமினெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்கிறவங்க தான் எல்லாருக்கும் ரிசர்ச்ல எல்லாமே ரொம்ப இன்வால்வ் இருப்பாங்க. So really it is a great day and thank you for having me here as a representation of Ayushpati. Ayushpati is an international association, UNCs, International Association of Ayush Practitioners, Pharmaceuticals, Pharmacists, Agencies, therapists, traditional experts, hospitals, central cultivators, and such institutions, education, research, clinical lab, IT profession, integrated allopathy, practitioners, universities. Inventing Ayush is some traditional system of medicine and some alternative system of medicine like that. No, we involve all the system of medicine, including allopathy system, because every system has got its own significance. We cannot deny it. And then the system, they have got the significance, they have got the importance. So, and the reason to that, the Ayushpati. So, actually, long back, in 2017, 18, we have been visiting so many countries, Malaysia, Singapore, and Sri Lanka, for attending conferences. So we go to the conference, we present some papers, just come back. Just it's a memory. It is a honor, that's all. But I can remember in 2018, after a conference in Malaysia, people, all the participants, we were sitting like this at the end of the day. And Dr. Sandeep was there. We invited him for the conference, and he was an Indian representative from the Ministry of Ayush to Malaysia, and he was a special delegate to Malaysia from India, and he was appointed in the hospital there to study on the Burma science. So he is a consultant and specialist there. And we were talking just like that, and see, every time we are coming and going, what is the outcome of this? What we are really going to do? See, we should not waste our time. So, we need a strong body of lobby, because whenever you say some association, people attach some sort of stigma. See, association is for some strikes or some benefits, something like that. No. But here, we want a strong body for this oil system to represent our system, and we want to take the message of this Indian system of age-old traditional medicine to the entire group. That is our ultimate aim, and really we succeeded. So in this year of 2018, we started it, and this is the objectives. Today, actually, one of the objectives has got realized. It is connecting the academic institutions of excellent industries and scientists. So in that way, really, we are very happy that our dream, our objective got realized. We have realized it. So thank you for this opportunity, and you can see the photos there. Because we are running short of time, I'm just making the long story short. And these are the things. Siddharth and Indian civilization in Malaysia, excellent. And the second Ayushpati meeting is in Jaffna, Sri Lanka.
And this is third Ayushpati meeting after this international conference of traditions in India, Singapore. And fourth Ayushpati meeting in the Vietnam conference next. And this is at the Trikonam, Sri Lanka. This is sixth Ayushpati meeting, Asian seminar on Burma in Northern. And this is the Malaysian conference in December 2018. This is the 8th Ayushpati meeting, Chennai. It's 9th February. So these are the things we have been doing. And then after 2019, because of this COVID pandemic, we were not able to travel abroad, but we did a wonderful thing that we connected the entire world through the webinar and Zoom meeting and created awareness all through the back-to-back program. We were so many people got influenced and they got benefited. நிறைய பேர் வந்து சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா எல்லாமே வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்கள் கிரியேட் பண்ணி வேர்ல்ட் வைட் Australia got people in Canada, in Singapore, Malaysia, Sri Lanka, Australia, and United Kingdom, and in Gulf countries also we have team, and it was going continuously. And after that, we started to go for real-time meeting, and this is one of the meeting we have arranged so far. We should thank Dr. Nandini for arranging this. Actually, research. Research is to see what everybody else has seen and to think what nobody else has thought. That is what is called research. But particularly I used to tell others, everybody should be a researcher, because research is good for your well-being, because out of research you are learning. Because learning, lifelong learning is one of the pillars of well-being, and we should keep on learning things, and research is like that only. இது அன்இமேஜ் தான் நடக்கிற நம்ம அப்படியே பார்த்தோம். 3 விஷயத்தை கையில் எடுப்போம். இந்த ஃபீல்டுக்கு வந்து எனக்கு நான் உதவி செய்ய, உனக்கு நான் உதவி செய்ய, அதான் ஒரு விஷயம். இன்டர்நேஷனலா இவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஆனா எங்கேயுமே வந்து நோ மெம்பர்ஷிப் ஃபீஸ். நடக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சா மெம்பர்ஷிப் அட்லீஸ்ட் ஒரு 100 rupees ஆகணும். பல பேர் நீங்க எதை கேட்கலாம். ஜெரி நீங்க எத்தனை இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல ஆயுஷ்பதி மூலியமா நீங்க வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணீங்க சொல்லுங்க டாக்டர். 3 என்னென்ன கான்ஃபரன்ஸ்? சிங்கப்பூர், மலேசியாவுல வெபினார்ல இருந்து கண்டக்ட் பண்ணாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி பத்தி அங்க பீப்புளுக்கு விளக்கம் சொல்றாரு. அங்க கூடிய பீப்புள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி வந்து எக்ஸ்பிளேஷன் கேட்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆயுஷ்பதி மலேசியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா அவருக்கு வந்து சர்டிபிகேட் வருது. அந்த சர்டிபிகேட்டை இங்க இன்டர்நேஷனல் பிரசன்டேஷன் பண்ணி அவர் வந்து ப்ரொமோஷன் யூஸ் பண்றாரு. உண்மையா சார்? ஒரு கரவழி இருக்குங்க சார். என்ன நடந்துச்சுங்க? ஜஸ்ட் நமக்குள்ள ஒருத்தங்க கனெக்ட் ஆகுது. பார்ட்டிசிபேஷன் ஃபீஸா கிடையாது, மெம்பர்ஷிப் ஃபீஸா கிடையாது. என்ன தேவை? நமக்குள்ள நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அதுதான் ஆயுஷ்பதி. அதுதான் சொல்ல வந்தாரு. இது நடந்ததுக்கு எல்லா நாடுகள்லயும் பெரிய நெட்வொர்க் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு இன்டர்நேஷனல் ஃபண்டிங்லாம் நீங்க கவலையப்பட வேண்டாம். நீங்க எழுதுறதுதான் நம்மளுடைய கடமை. அந்த அடிப்படையில் வந்து தேங்க்யூ சார். அதே மாதிரி அது இன்னொரு பெரிய ஒரு விஷயம் 2 தாரக மந்திரமா சொல்லுவாங்க. ஒண்ணு ஆக்டிவா இரு, இல்லைன்னா அமைதியா இரு. ஏன்னா ஃபீஸே இல்லையே, என்னத்தை கேட்க முடியாம இப்ப நான் ஃபீஸ் கட்டிருக்கேன், நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 50% இது செய்ய மாட்டீங்களா நீங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. ஆக்டிவா இரு, இல்லைன்னா அமைதியா இரு. இதுதான் கொஞ்சம் ஒண்ணுமே இல்லை, இல்ல ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சித்தா, இப்ப நாம சித்தாடைய தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா ஆயுஷ்பதி பாத்தீங்கன்னா சித்தாடையில கிட்டத்தட்ட 1 மாசம் கொண்டாடினாங்க, எல்லா நாடுகளையும் கொண்டாடினாங்க. அதே மாதிரி யோகா நேச்சுரோபதி 1 நாள் தான் நம்ம என்ன பண்ணுவோம், யோகா நேச்சுரோபதி டே கொண்டாடுவோம். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா யோகா நேச்சுரோபதி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் ஒரு 1000 பேஷண்டோட இணைஞ்சு ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணாங்க. ஒரு மிராக்கிள் நடந்தது. ஆயுஷ் சிஸ்டத்தை இணைக்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க். அதனால இதை பத்தி நான் வந்து அந்த மேடத்துக்கு பேசுறேங்க. மேடம் கேட்கறேன், சார் என்ன சார் இந்த ஆயுஷ்பதி சொல்லி அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அவங்களுடைய பிரசன்டேஷன் என்ன பார்க்கலையா சார் சொல்லி மேடம் கேட்டாங்க. எனக்கு சரியான தருணம்.
I don't know whether this idea can be implemented or not. Quite some time back, we had a discussion among ourselves asking if a person gets ill and they have a particular disease and they have to be treated in a hospital, is there any database which is existing which can give you data about the person once you give the ailment and then you say what are the hospitals they visited, what is the impression given. Based on that, can I have a second opinion for the same disease and will it be the same? This is a system which is followed outside India. If you want to go to the government hospital for a treatment, they want 2 opinions from established doctors, including the test everything. There they have a system where health system in the UK, and similarly they have a health system in the US also. But now, as far as my knowledge is concerned, in India we do not have such a system where we can put the ailment in a particular place. I was just imagining a situation. There is somebody who's there in a place who's got a particular disease, but he is illiterate. So somebody who's an educated person has to use the internet to find a solution for that problem. அவங்களுடைய அப்சர்வேஷன் வந்து இப்போ இங்கே படிக்க வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா வந்து என்ன பிரச்சனை இருக்குது அது வந்து ஜஸ்ட் 1 நிமிடத்தில் நீங்கள் 2 நிமிடம் வந்து 5 நிமிஷம் பிளான் பண்ணணும், 5 நிமிஷத்துக்கு 2 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. 1 நிமிடத்தில் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது எங்களுக்கு புரிதோ புரியல, அவங்களுடைய தமிழ் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்னா சிஸ்டம், அதாவது சித்த மெடிசனை வந்து டெவலப் பண்ணணும். அதுதான் நான் சித்த மெடிசன் படிக்க தொடங்கினது. அதுக்கான சோர்ஸ் வந்து எனக்கு ஸ்ரீலங்காவிலே கிடைச்சிருக்கு. 7 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இங்கே பிஜிசி வந்திருக்கேன். எனக்கு இங்கே வந்த உடனே ஒரே ஒரு திங்கிங் இருந்தது, சித்தவை வந்து இங்கேயே டெவலப் பண்ணணும், அதாவது இந்தியாவிலேயும் நாங்கள் டெவலப் பண்ணணும், அட் த சேம் டைம் ஸ்ரீலங்காலையும் டெவலப் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கிற பப்ளிக் இந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு ஓரளவு இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி. அப்போ நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கு என்ன இந்த மீட்டிங்கில் இருக்கிறது நிறைய ஐடியாஸ் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஐடியாஸ் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக்குள்ள ஓகே இது நாங்கள் செய்யலாம் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது வந்து உண்மையாக வந்து ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது உண்மையாகவே ப்ரொஃபஸர் டாக்டர் செந்தில்வேல் சார்கிட்ட மட்டும்தான். அதுக்கு நான் இந்த மீட்டிங்கில் வந்து சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சில பேர் வந்து இது என்ன ஐடியா அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் சார்கிட்ட எப்பவுமே வந்ததில்லை. இப்படி ஒரு ஐடியா இருக்கு சார், நாங்கள் இந்த டிசீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணலாம், இந்த டிசீஸ்க்கு ப்ரொபோசலை நாங்கள் ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சார் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நிறைய பேர் இங்கே வந்து நிறைய சயின்டிஸ்ட்டை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேரோட வந்து கலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை சார் வந்து எனக்கு அமைச்சு தந்திருக்கிறேன். அப்படி எனக்கு நல்ல ஒரு ரிசோர்ஸை நான் இப்போ எவ்வளவு காலம் கதைச்சதில் வந்து நிறைய நாலேஜ் நான் பெற்றுக்கணும்னா சார் நம்மளோட வந்து கதைக்கணும்னு சொல்லி இருந்தேன்னா சதீஷ் சார், அந்த சார் வந்து நான் சின்ன டாக்டர் சார் இப்படி வந்து செல்லைன் ஸ்டடின்னு சொல்றீங்க, டெமோகிராஃபின்னு சொல்றீங்க, இதில் கொஞ்சம் ஃபர்தராக எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லி பக்கமாக அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவார். எடுத்து எந்த டைமும் அவரோட கண்டக்ட் பண்ணினாலும் அவ்வளவு நாலேஜ் அவ்வளவு தருவார். அதை விட வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக விசிட் பண்ணது சாரோட விசிட் பண்ணினா அப்போ மேடத்துக்கு இன்ட்ரடியூஷன் எனக்கு கிடைச்சது. மேடமும் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பிளான்ஸில் இருந்து டயட் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்தியாவில் வந்து படிக்கையும் சரி, ஸ்ரீலங்காவில் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கையும் சரி, அதை மக்களோட வேலை பண்ணதில் நாங்கள் எப்பவுமே படிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம மக்களுக்கு திருப்பி ஏதாவது செய்ய வரும். அது வந்து எனக்கு இவ்வளவு ஏஜ்லேயும் அது எனக்கு அப்படியே வந்துட்டுது. சில பேர் இது வேண்டாம் அந்த மாதிரி யோசிக்கணும், ஆனால் அதை வந்து என்னால் முடியலாது. அதுக்காக நான் இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுறேன், சிஸ்டத்துக்கு ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி. அந்த வகையில் வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணின உடனே இந்த மைண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்த ஹெட்டிங் வந்து நான் டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணபடியால் சார் இந்த ஒரு கணக்கு சொல்லிக்கணும், எங்களோட சித்த மெடிசனில் வந்து இந்த டாக்ஸிசிட்டி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரிக்கு பாம்பு கடியில் வந்து என்ன மாதிரி ஒரு மெடிசனை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதாவது என்னோட ஸ்டடியாக இருக்குது. அதை நான் ஏன் செலக்ட் பண்ணி நான் சொல்லி சொல்கிற சஜஷன் ரீசன் வந்து இப்போ உங்களோட நாட்டின் எல்லையில் நாட்டுக்காக வந்து போராடுற பாதுகாப்பு படையினர்கள் மாதிரி அவைக்கு வந்து இந்த பாம்பு கடின்றது வந்து காமன் ஆகிடுது. அதில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். அப்போ அவைக்கு வந்து நான் கண்டுபிடிக்கிற இந்த மெடிசனை வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணும்
அதாவது எனக்கு நாங்கள் எம்பி படிக்கிறதுக்கு வளம் அமைச்சு கொடுத்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். அதே மாதிரி அதை கொண்டு போய் எங்களோட இங்கே நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்து எங்களோட நாட்டுக்கு சர்வீஸ் பண்ண வேணும்னது. நிறைய பிரச்சனைகள் எங்களோட நாட்டில் நிறைய டிசீஸ், இந்த கேன்சர் இப்போ வந்து சாரோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சார் மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்குறேன். கேன்சர் வந்து எங்களோட நாட்டிலே இங்கே வந்து பெரிய பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்கிற அளவுக்கு வசதி வந்து அங்கே இல்லை. அப்போ அதுலேயே ஒரு மெடிசனை வந்து சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்குமே அதன் மூலமாக வந்து நன்மை கிடைக்க வேணும் தான் நிலை விருப்பம். இங்கே வந்து இந்த நம்ம விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அது சரியாக கொண்டு போகிறதுக்குரிய அந்த வளத்தை வந்து அமைச்சது கடவுளுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். பெரிய ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுவோம். ஒரு கான்ஃபரன்ஸ் வேணும்னு சொன்னா ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுவோம். ஒரு எக்ஸிபிஷன் வேணும்னு சொன்னா ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்து இருக்குது. நைட்டு நான் ஃபோன் பண்ணுவேன், டாக்டர் எங்க இருக்கிறீங்க சார்? சொல்லுங்க சார். எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க சார். இதான் வரும். இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணுவோம் சார். சஜ்ஜாச்சு சார் தூங்கி பண்ணி முடியுமா? 12 மணிக்கு பார்த்தா ஒரு ப்ரொபோசல் நடத்துவார். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எக்ஸிபிஷன் வேற லெவலில் செய்வார் சார். அவர் தான் டாக்டர் ஜெயகர். ப்ளீஸ் டாக்டர் ஜெயகர் ஒரு நிமிஷம் வாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத காங்கிரஸுடைய செக்ரட்டரியா இருக்காரு சார். அவங்க நிறைய பதவிகள் வைக்கிறீங்க. இது வந்து ஆயுர்வேத காலேஜ் பிரின்சிபலா இருக்கிறாரு. ப்ளஸ் காலேஜை வந்து பார்த்தா உருவாக்குவாரு. தாண்டி வந்து கான்ஃபரன்ஸ் நாளைக்கு யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ், ஆயுஷ் கான்ஃபரன்ஸ்னா யாரும் செய்யணும். ஒரு முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. பொறுப்பு அவர் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல எத்தனை கோடிக்கு நீங்க 35 lakhs வந்து கான்ஃபரன்ஸுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம மேடம் தான் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணி மேலே அனுப்பிச்சிருக்காங்க. அது நான் தான் பர்சீவ் பண்ணுறேன். இந்த ஒரு வாரத்தில் அவர் கிடைக்குது. ஓகேங்களா டாக்டர்? இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக சின்ன நிறைய பேர் பேசுறதை வச்சு ஒரு சின்ன என்னென்ன பண்ண முடியும், இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு செமினார் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து என்ன சொன்னாங்கன்னா, அலோபதி வந்து அந்த அளவுக்கு முன்னேறினா டாக்டர்ஸ் காட்டணும், இன்ஜினியர்ஸ் எல்லாம் காட்டணும். ஸோ இன்ஜினியர்ஸ் சேர்த்து இப்போ அந்த ஒரு பேக்ரவுண்ட் எங்களுக்கு கிடைச்சதுனால எங்கள் சிஸ்டமும் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இப்போ வந்துருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. என்னன்னா ஒரு கொஞ்சம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆச்சாரியார் சொன்னாங்க, இந்த மாதிரி சித்தர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதோடு நிற்கிறத வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் யாருமே கொண்டு போகணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னதை வந்து ஏன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு இது வரைக்கும் யாருமே அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணல. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஸோ அதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டை வந்து நிறைய இது இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து இப்போ வாதம் பித்தம் கஃபம்னு சொல்லி நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இப்போ வாதம் ஃபுட் எடுக்கும்போது வாதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது யாருக்கும் தெரியாது. ஸோ அதை வந்து ஃபுட் அனாலிசிஸ் வந்து ஒரு இதில் நீங்கள் வந்து வாதம் ஃபுட் இருக்குது, நிறைய பித்தம் ஃபுட் இருக்குது, கஃபம் ஃபுட் இருக்குது. ஏன் அதில் வந்து ஏன் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃபுட்ஸ் பழைய ஃபுட்ஸ், அதாவது நம்ம வந்து பாரம்பரிய உணவுகள்ல சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் உணவுகள் எடுத்தீங்கன்னா காலிஃப்ளவர் இருக்கு, ப்ரோக்கோலி இருக்கு, அதை பற்றிலாம் யாருமே எதுவுமே சொல்லல. இப்போ அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. ஸோ அப்படியே விட்டு அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து அதே நிற்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஒரு டைம் சீசனல் ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ சீசனல் ஃபுட்ஸ் எடுக்கும்போது ஏன் அந்த சீசனலுக்கு அந்த ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு இதில் சொல்லும் போது நைட் வந்து சாக்லேட் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த தொகை இன்க்ரீஸ் ஆகும்போது நைட் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது கஃபம் இன்க்ரீஸ் ஆனால் தூக்கம் வருன்றாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு எப்படி அதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் வந்து கொண்டு வரோம். சார் சொன்ன மாதிரி ஏஐயில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படின்னா எங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்கே அந்த காலேஜஸில் ஒரு நிறைய ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது எந்தெந்த பிளான் இருக்கோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா எங்ககிட்ட எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு அந்த பிளான் என்னன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கூகுள் லென்ஸில் வந்து எங்களுக்கு தேவையானது கிடைக்கிறது. சும்மா வந்து அதில் பார்க்கணும் இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு தேவையான பிளான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷனாக
கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஐடியா. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்துத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக சேம் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அலோபதியில் பார்க்கும்போது எல்லா பேஷண்ட்ஸும் ஒரே மாதிரி, எல்லா பேஷண்ட்ஸும் ஒரே இதுதான் கொடுக்கலாம். பட் இந்துல வாதம் பித்தம் கஃபம் ரெண்டு அதை வந்து ஃபஸ்ட்டு பிரகிருதி பார்ப்பாங்க. ஒருத்தருன்னா ஒருத்தர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாருமே ஒரே மாதிரி எல்லாருக்குமே ஒரே மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், பாடி கான்ஸ்டியூஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து மெடிசன் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது பிரகிருதி அனாலிசிஸ் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ 20 கொஷின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். இந்த கொடுத்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட ஆயுஷ் சிஸ்டம் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது டஃப்பாக இருக்கும். பட் இதில் நீங்கள் பண்ணும்போது இந்த சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து எங்கள் சிஸ்டத்துக்கான ஒரு அக்செப்டன்ஸ் வரும். இல்லைன்னா வந்து மெடிசன் ஒர்க் ஆகும். இது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அதே மாதிரி மெடிசன்ஸ் சொல்லும்போது மெடிசன்ஸ் ஏரியாவும் ரொம்ப வாஸ்ட் ஏரியாவாக இருக்குது. ஒரு மெடிசன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கஷாயம் எப்படி ஒர்க் ஆகுது, லேகியம் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி பஸ்மாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பாடி ஆக்சிஜன் எப்படி அப்சர்வ் பண்ணுது, ஸோ அப்படி எப்படி எலிமினேட் பண்ணுது, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ இந்த நம்ம கொலாபரேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகலாம். அவங்களோட இன்னும் வந்து நம்ம முன்னாடி சொல்லலான்றது என்னோட தேங்க்யூ. அது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ம் டைரக்டர், இன்னொருத்தர் எங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இயக்குனர். அவரை வச்சுதான் வந்து நான் வந்து உள்ளே நடத்தினேன். திரைப்பட இயக்குனர் அப்படின்றத தாண்டி நான் வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளை இயக்கியிருக்கேன். அதுலேயும் பார்த்தா உணவு சார்ந்த நிகழ்ச்சிகள் நிறைய தமிழகம் தாண்டி தென்னிந்தியா முழுக்க வந்து நிறைய உணவு சார்ந்த நிகழ்ச்சிகள் இயக்கியிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி பெட்டி, சுவை பயணம், சுவை தேடி, உங்கள் கிச்சன் நிகழ்ச்சி இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7500 எபிசோட் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த உணவு அப்படிங்கிறது பிரதானம் அப்படின்றதுனால உணவே மருந்து அப்படின்றதாலையும் வாழ்வியல் முறை அப்படின்ற விஷயத்துல வந்து ஒவ்வொரு ஊரையும் போய் இந்த சமையல் சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மதுரை சமையல் ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி சமையல் இருக்கும், சென்னை சமையல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த சமையல் அப்படின்ற உணவு அப்படின்றது நிறைய இடங்கள் அதாவது கூட்டு குடும்பங்களில் போய் அந்த சமையல் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமா ஒரு மருத்துவம் உணவுடையதான் அந்த சமையலுடைய டேஸ்ட் ஆகுது. அதை வச்சு பேர் எல்லாமே வித்தியாசமா கொடுப்பாங்க. ஸோ இப்படி நிறைய பார்த்து இந்த உணவு அப்படின்ற விஷயம் தாண்டி தொலைக்காட்சியை ஒப்படைக்கும் போது நிறைய இந்த பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள் இவங்க எல்லாம் நிறைய பேரை வந்து தினம் வந்து அவங்க நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறதாங்க. இதில் எனக்கு என்னுடைய வாழ்வியல் மருத்துவம் அப்படின்றதால ரொம்ப பெரிய ஈடுபாடு. ஸோ அப்படி வந்து என்னுடைய படத்தில் கூட ஏகாந்தம் சொல்லி ஒரு படம் 2010 ரிலீஸ் ஆச்சு. அதில் ஹீரோடைய அப்பா கூட ஒரு சித்தா வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு I will invite some 3 or 4 outside scientists who are coming to meet me. I bring the 4 or 5, and from your side 4 or 5, maybe another 4 or 5. So then fix the car, all those things we started discussing. அது நிறைய இப்போ பார்க்கும்போது இவ்வளோ பேர் கூப்பிட்டு நிறைய அரேஞ்ச்மெண்ட்டாக நடந்துட்டு இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அந்த அளவுக்கு கூட மறந்துட்டாங்க. 6 மணிக்கு தான் ரஜினி மேடம் ஃபோன் பண்ணி மீட்டிங், நாங்கள் இந்த மீட்டிங் அப்படின்னு நான் பேசிட்டு 10 நாளைக்கு பண்ணேன். பேசணும் அதுவும் நல்ல என்ன நடந்து தெரியலையே, நான் ஊருக்கு போனோம், அதை ஒன்றும் சொல்லி இல்லை திதில் சொல்லியிருப்பாரு நினச்சிட்டேன் அப்படின்னாங்க. திதில் வச்சாரிங்களா அவங்க நன்றி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ புரியுது இவ்வளோ பேர் கூப்பிடுறதுனா டெஃபினட்டாக அது படங்க எஃபர்ட் தேவைப்பட்டிருக்கோம். அந்த வகையில் சந்தோஷம். So I am happy that the center, the combined activities which we initiated 2 years back, mainly because of my personal rapport with Dr. Senthil. Dr. Senthil's father was my science teacher in my village school. That's my connection. So அதுக்கப்புறம் நடந்தது நிறைய history. So basically I am happy with the involvement of the state government. And 1.5 years back when I was planning to introduce treatment in Anayana Health Center. Health Minister கூப்பிடாரு பார்த்தீங்கன்னா Health Minister நம்ம தொகுதி வேறு கைதப்பட்டது அடிக்கடி வருவார். அதான் முதல்ல என்ன கேட்பாரு, யார் டாக்டர் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் இதுக்கு கம்பைன் பண்ணி ஆக்சிடென்ட் கொடுக்குறது எனக்கு முடியலன்னு கேட்பாரோட ஒரு சின்ன பயம் இருந்தது. ஸோ அந்த பீரியட் ஸோ I'm happy with that development. Then other universities, especially SRM, veterinary. But Anayana is MOU with veterinary is also under process சொல்றது இல்லை பார்வெண்ட் சும்மாதான் நீங்கள் அப்புறம் அது பழனியில் ரொம்ப அனுமானம்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கூட கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அனாலிசிஸ்ல இருந்து அட்லீஸ்ட் நிறைய பேர் 15 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் முதல்ல ஆகஸ்ட் 2 லாஸ்ட் எடுத்ததுனால
டேரக்டர் டெக்னிகேஷன் அது போட்டேன் அது வெப்பேஜ் இருக்கு அது you can get details from me or from Nandini. கடைசியாக சொல்ல வந்து actually in addition to all the departments, in addition to biotechnology, food technology, pharmacy technology, we have medical physics. We have so many other departments in our university who are trying to know including computer science, like medical electronics, your department of chemistry, muఖ్యంగా manufacturing engineering, mechanical engineering department, your chemical engineering. And you have a big college in Trichy. Trichy High campus you have a biotechnology department and pharmacy department. So எல்லாமே you can try to combine in the outcome. And அடுத்த கடைசி விஷயம் வந்து incubation. Financial வந்து there are quite a few incubators. You have the biotechnology incubator. You also have the Atal incubator in the second floor of this building. You have technology enabling center. And you have the center for entrepreneurship development where that Bhajmi is the director now. So it's been a incubation facilities. So any innovation from any one of you, you have a great opportunity to incubate in our incubators. We will be happy to support you. You can also have the CEG alumni incubator. But out of founders and over CEG students, CEG alumni incubator will also be able to support. So you have quite a few incubators which can make use of facilities. So நான் வந்து மலேசியா கான்ஃபரன்ஸ்ல தான் I got into certificate sir. So அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு more than 1000 ஆயுஷ் டாக்டர்ஸ் வேர்ல்ட் வைட் நாங்கள் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் தென் தட் எவ்ரி டே சிங்கப்பூர் வெபினார் 365 டேஸும் சிங்கப்பூர்ல we have conducted the webinar. ஈவினிங் 5 o'clock ஆச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டீம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆயுஷ்பதியோட வெபினாருக்காக. ஸோ டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் நம்ம கல்யாண சுந்தரம் சார், கல்யாண சுந்தரம் சார், ரிவென் ஜென்கின்ஸ் சார், எல்லா ஜென்கின்ஸ் சார், நிறைய பேர் எவ்ரிடே ஒரு நாள் ஆயுர்வேதம், ஒரு நாள் சித்தா டாக்டர், ஒரு நாள் ஆயுஷ்பதி டாக்டர், சூரிய டாக்டர். நம்ம 365 days we used to do Deepavali கூட we have conducted